நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்குங்க. இது 37,000ங்க. 10 வருஷம் பக்கம் ஆகுதுங்க. சனை பிடிக்கலன்னு தான் ரொம்ப சிரமங்க. அது 5 ஊசி போட்டாச்சுங்க. அப்புறம் இந்த தடவை பிடிக்கலன்னா பாருங்க, இங்கே எல்லாமே வச்சிருக்கிறேங்க. காரமடை மிக அருகில் இருக்கக்கூடிய பெட்டதாபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இங்கே வந்து ஒரு ஐயா பார்த்தீங்கன்னா மாடுகள் மற்றும் விவசாயத்தில் வந்து சிறிய அளவில் பண்ணாலும் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. அவரை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கேட்டை தாண்டி யாருமே வர முடியாது. எங்கய்யா எல்லாம் வருவாங்க, வந்து ஓகே, இதுதான் ஸ்பெஷல் கேட்டு. கேட்டு அவர்கிட்ட பல கேள்விகள் இருக்கு, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேங்க. உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுங்க ஐயா. என் பேர் சிவசாமிங்க. சரிங்க. பெட்டதாபுரம் சொந்த ஊருங்க. சரிங்க. இப்போ நீங்கள் மாட்டு பண்ணை வச்சுருக்கீங்க, கிட்டத்தட்ட எத்தனை மாடுகள் இருக்குங்க? 4 மாடு இருக்குங்க. கண்ணுக்குட்டி ஒன்றுங்க, 3 மாடுங்க. 3 மாடு இருக்கு. 3 மாடு. ஷெட்டு வந்து சிம்பிளாக நீங்கள் தகரத்துலேயே அழகாக போட்டீங்க இல்லைங்களா? ஆமாங்க, காட்டி வச்சுருக்கிறேங்க. எப்படி மாடு வளர்க்கும் தொழிலை பற்றி உங்களுக்கு தெரிந்த அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இந்த மாடுங்க இது இப்போ தான் வாங்கினேங்க. ரொம்ப சாது தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எங்களை பார்த்தாலே எங்கே இருந்தாலும் லேட் ஆகிருச்சுன்னா கற்றுங்க. சாது தாங்க. பாருங்கள், தொட்டாலே எதானா இது பண்ணாலும் ஒன்றும் இது பண்ணாதுங்க. இது ரொம்ப பிடிக்குங்க நமக்கு எப்பவுமே. இது அந்த பாருங்க, இப்போ கருப்பு வெள்ளை அது அப்படிதாங்க. நாங்கள் ஏதாவது பார்த்துட்டு இருந்தாலும் புதுசாக வந்ததுன்னா தலை தூக்கி பார்க்குங்க. உடனே தெரிஞ்சுக்க யாரோ வர்றாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன ரேட்டுங்க ஐயா வாங்கினீங்க? இது 37,000ங்க. 37,000. ஆமாங்க. எவ்வளோ லிட்டர் பால் கறக்குதுங்க? இன்னும் கறக்கலைங்க, இப்போ தான் சனைங்க. வந்தது டெய்லி 2 வேளை 4 லிட்டரு வந்ததுங்க. அப்புறம் நிறுத்திட்டேங்க. இப்போ சனையாக இருக்குங்க. மே மாதத்தில் குட்டி போட்டுருங்க. சாணி எடுத்து சாணி பாருங்கள் இங்கே போட்டுருவோம். இங்கே போட்டுருவீங்க. இது எடுத்து வீட்டுக்கு அப்படியே அந்த பூமியில் ஆமாங்க இங்கேயே போட்டுடுறாங்க. சரிங்கம்மா. மழை பெஞ்சு உழுகும்போது இந்த சாணியை எடுத்து அப்படியே போட்டு அங்கேயே போட்டுருவாங்க இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. அப்படியே செட்டு கொஞ்சம் சுற்றி கேட்டுறீங்களா? பாருங்க வாங்க. இது எல்லாம் ஒன்றும் இது இல்லைங்க, சிம்பிளாக தான் இருக்குங்க. செட்டெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கெல்லாம் பெருசாக பண்ணலைங்க. பாருங்க, இதுதான் எல்லாம் மேலே இது போட்டுங்க, சுற்றி தகரத்தை கட்டி இருக்கிறேங்க. பாருங்க, இங்கே எல்லாமே வச்சுருக்குறேங்க. என்னென்ன செட்டில் வச்சுருக்கிறீங்க பாருங்க, மாட்டுக்கு தீனிங்க. அப்புறம் பாருங்க, இது புண்ணாக்கு, பருத்தி கொட்டை, இது தவிடுங்க. இது தவிடுங்க. பாருங்க, அங்கே வீட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துடுவோம். இது அதாவது நெல் தவிடுங்க. இது மாட்டுக்கு போடணுங்க. நெல் தவிடு தண்ணியில் போட்டதுன்னா நல்லா குடிக்குங்க. நெல் தவிடுங்க இது. அப்புறம் பாருங்கள், இது எலி வந்துடுன்ட்டு இது மூடிங்க. இதுக்கு மேலே தகரம் வச்சிருவோம். ஜம்முன்னு ரெடி பண்ணி வச்சிடுறீங்க. ஆமாங்க. பாருங்கள், இது இல்லை, இது பருத்தி கொட்டைங்க அரைச்சது. இது கொண்டு வந்து வச்சிருவாங்க. இது அரைச்சதுங்க, அரைச்ச பருத்தி கொட்டை. பருத்தி கொட்டைங்க. சரிங்க. இதையே அதே மாதிரி இது பண்ணி மூடிடுங்க. இது எல்லாம் ஒரு இதில் போட்டு அதாவது பாதுகாப்பாக வச்சுருவோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் போட்டு நினச்சிங்க, காலையில் எழுந்திரிச்சு அது அந்த தாலியில் ஊற்றிடுவாங்க. போருங்க. இது புண்ணாக்குங்க. இது புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்குங்க. சரிங்க. அதாவது செக்கு புண்ணாக்கு கிடைக்கலைங்க, அதனால தேங்காய் புண்ணாக்கு வாங்கியிருக்கிறேங்க. இதையும் 3 கலந்துங்க ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சு அந்த தாலியில் ஊற்றிடுவாங்க. சரிங்க. அப்புறம் இது பாருங்கள், இது கெட்டியான பருத்தி கொட்டை. இது காலையில் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் வைப்பாங்க. கெட்டியான பருத்தி கொட்டை பாருங்கள், இது அரைக்காததுங்க. இது போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாட்டுக்கு வைப்போம் டெய்லி. இது கொடுக்குறனால என்னங்க ஐயா, பால் வந்து நல்லா கெட்டியாக இதாகுங்க. அப்புறம் வெண்ணெய் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி நெய் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது பண்ண கெட்டியாக நல்லா இதாக வருங்க. நீங்கள் உங்கள் பயன்பாட்டுக்கு மட்டும்தான் வெண்ணெய் நெய்யெல்லாம் வச்சுக்குவீங்க? ஆமாங்க, எங்கள் பயன்பாட்டுக்குங்க. குழந்தைகளுக்கு, பேர குழந்தைகளுக்கு கொடுத்துருவீங்க. ஓகே. இந்த மாடுகளை பற்றி சொல்லுங்கள். இந்த மாடுங்க இது இப்போ கறக்குதுங்க.
பாருங்கள் இது எங்ககிட்ட வந்து ஒரு 10 வருஷம் பக்கமாக ஆகுதுங்க. சரிங்க. ஒரு 7-8 குட்டி போட்டுருச்சுங்க. அப்புறம் அதை விட்டுட்டு பாருங்கள், இதனுடைய குட்டி தான் இது. இந்த மாட்டினுடைய குட்டி இது. இது ஓகே. ஆமாங்க. பார்க்கறது புதுசாக யாரோ வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிங்க. அப்புறம் இன்னொரு மாடு வச்சுருந்தாங்க, அதனுடைய குட்டி தான் இதுங்க. இது ரொம்ப இதுதாங்க, சாதுவான இதுதாங்க. என்ன புதுசாக யாராவது வந்ததுன்னா மிரண்டுருங்க, பயப்படுங்க. சரிங்க. அது போக வேறு ஒன்றும் இல்லைங்க. பாருங்கள், எல்லாம் இது பண்ணால் நீவி கொடுத்ததுன்னா தொட்டதுன்னா எல்லாம் நல்லா அப்படியே நின்றுக்குங்க, சந்தோஷமா நின்றுக்கு. ஆமாங்க. புதுசாக யாராவது வந்ததுன்னா இது பண்ணாது. பாருங்க, இதில் தான் இந்த தாலியில் தண்ணியில் இது வெறும் தண்ணிங்க. இப்போ எல்லாம் கலந்து ஊற்றி குடிச்சிருச்சுங்க. இப்போ தான் குடிக்க வச்சோம். தாலி வந்து தனியாக நீங்கள் ரெடி பண்ணிக்கிறீங்க, இங்கேயே நீங்கள் செப்பரேட்டாக தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஆமாம், அது இது பண்ணிக்கிறோம். செட்டு என்ன பரப்பளவு வருங்கய்யா? பரப்பளவுங்க 35-20. 35-20. ஆமாங்க. சிம்பிள் செட்டு தான் போட்டுருக்கு. ஆமாம், சிம்பிள் செட்டு தாங்க. ரொம்ப செலவெல்லாம் பண்ணாமல் சிம்பிளாக வச்சு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக பண்ணியிருக்கிறேங்க. ஆமாங்க. இது கோம்பெல்லாம் எதுக்குங்கய்யா? கோம்பு தான் இங்கே தட்டு, அதாவது தட்டு சோளத்தட்டுங்க, அறுத்து காய வச்சு இது அடுக்கி வச்சிருவாங்க. இது மழை காலத்துக்கெல்லாம், மழை காலத்துக்கு எது தீனி இல்லாத போது இது எடுத்து நறுக்கிங்க. பாருங்க, இந்த இதில் முட்டியில் வச்சு வெட்டி அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒன்றே ஒன்று நறுக்க முடியுங்களா? நறுக்க முடியுங்க, காமிக்கிறேங்க. சைக்கிளில் நீங்கள் கல்நீர் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க வீட்டிலேருந்து? ஆமாங்க. அது ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் தான் கொண்டு வருவாங்க. ஒரு நாள் 2 நாளுங்க இருக்கும்போது மிளகாய் அது இது பண்ணி அப்படியே இதை கொண்டு போய். உங்களோட மிளகாய் தான் இல்லையா? ஆமாங்க, எங்களது தாங்க. உங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது நாட்டு இதுங்க. ரொம்ப காரம் அதிகமாக இருக்குங்க. இப்போ ஹைப்ரேட் வர்றதெல்லாம் காரம் இருக்காதுங்க, இது நல்லா காரமாக இருக்கு, சரியான காரமாக இருக்கு. எங்களுக்கு ஒரு 2 மிளகாய் கொடுங்க போகும்போது. எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க. சரிங்க, நல்ல மனசுங்கய்யா. இந்த கோம்புங்க பாருங்கள், இந்த மாதிரி தட்டு பிடுங்கிங்க. பாருங்கள், இதில் இப்படி அடுக்கியிருப்போம். இது அப்படியே இது பிடுங்கணுங்க, வந்துடுங்க. இந்த தட்டியேங்க பாருங்க கொண்டு வந்து இதில் வச்சுங்க. நறுக்கிறதெல்லாம் அதெல்லாம் இது பண்ணுறது இல்லைங்க, அப்படியே கொஞ்சம் தானே இருக்குதுன்னு சொல்லிங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சு ஒரு வல்லு வெட்டுடும். பாருங்கள், அப்படியே இது பண்ணி துண்டு துண்டாக வெட்டிங்க மாட்டுக்கு போடுறது. சிரமமெல்லாம் படுறதில்ல, இருக்கிறத வச்சே பண்ணிக்கிறீங்க. ஆமாங்க, இருக்கிறத வச்சே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான். பாருங்க, அவ்வளோதான். இங்கே நம்மது இருக்கிறத வச்சு எல்லாமே இங்கே பண்ணிக்கிறோங்க. மேக்சிமம் இது பண்ண மாட்டாங்க. இதை கொண்டு போய்ங்க மாட்டுக்கு போட்டதுன்னா நல்லா மிச்சர் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்குங்களா? சாப்பிட்டுக்குங்க. பாருங்க, சாப்பிடுது பாருங்க. அது அங்கேருந்து இப்போ கொண்டு வந்தது பாருங்க, மாடு பாருங்க சாப்பிடுது. அம்மாங்களும் போட்டுட்டு இருக்காங்க. ஆமாங்க. அந்த லாஸ்ட்டில் இருக்குதுங்க தட்டு, அதை அறுத்து கொண்டு வந்து, இது தட்டு தான் மழை இல்லாதனால வரத்தட்டே போட்டு, மழை இல்லாதனால தட்டு வளர்ச்சி இல்லைங்க, அதனால பாருங்க. இது என்னங்க ஐயா அம்மாங்க போடுறது? சோளத்தட்டு தாங்க இது. அதான் மழை இல்லாமல் இதாகிருச்சுங்க, அதனால் இதை அப்படியே கொண்டு வந்து போட்டுடுறோம். ஓ சரிங்க. பாருங்க, குட்டியாக நின்று போச்சுங்க. மழை இருந்திருந்தால் இந்த மாதிரி லென்த்தியாக வந்திருக்குங்க. சரிங்கய்யா. மழை இல்லாத பெரிய பிரச்சனையாக இருக்குது. ಹಸಿಕಾಯಿ ಇದ್ದರೆ ಮೆಣಸಿಕಾಯಿ ಒಂದು 2 ಕಿತ್ಕೊಂಡು காலையில் அறுத்து அங்கே கொண்டு வந்ததுங்க பூமியிலேருந்து. அப்படியே போட்டாச்சு இல்லைங்களாச்சுங்க. பாருங்க, இதுக்கு குட்டிக்கு போட்டோம், அவ்வளோதான். அதுவும் சாப்பிட்டுக்க. எல்லாம் சாப்பிட்ருங்க. எல்லாம் இது காலையில் வரும்போது ஒன்றுமே இருக்காதுங்க, இந்த தட்டு பூரா சாப்பிட்ரும். செனை பிடிக்கலன்னா என்னங்க ஐயா பண்ணுவீங்க? அதாங்க, செனை பிடிக்கலன்னு தான் ரொம்ப சிரமங்க. அதை பாருங்கள், இதுக்குங்க அந்த இதுக்கு 4-5 ஊசி போட்டாச்சுங்க. அப்புறம் பிடிக்கலைங்க. அப்புறம் இந்த தடவை வந்து கம்பவுண்டர் தெரிஞ்சவர் தாங்க, இதில் இருக்கிறாரு மாட்டாஸ்பத்திரி கார்மடையில்.
அப்புறம் இந்த தடவை பிடிக்கலன்னா கர்ப்பப்பையை க்ளீன் பண்ணி போட்டுடலாண்ணா அப்படி என்னாரு. சரி அது எப்படி என்னமோ பண்ணுங்க, இந்த தடவை நிற்கலன்னா பண்ணிக்கலான்னு சொன்னேன். அவரு சரி என்னாரு. ஓ, கர்ப்பப்பை க்ளீன் பண்ணி போட்டால் செனை நிற்கிங்களா ஐயா? நிற்குமான்னு அவங்க தானே அவங்க சொல்கிறாங்க. அப்படி 2-3 தடவை ஆச்சு. நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலான்னாரு. அவர் தெரிஞ்சவர் தான், எதனாலும் கூப்பிட்டு வந்துடுவார். ஓ சரிங்க. ஏதாவது பிரச்சனை அப்புறம் இந்த உண்ணி இதெல்லாம் இருந்ததுன்னா வந்து ஊசி போட்டு போவார். அது போட்டு இது பண்ணிடுவார். வாங்க பாருங்க, இது வத்தல் போட்டுங்க, மிளகாய் பொடி பண்ணிங்க. நாங்களே வீட்டு செலவுக்கு வச்சுக்குவோம், வருஷத்துக்கு அப்படியே வச்சுக்குவோம். மிளகா பொடி பண்ணலாங்களா? இப்போ நீங்கள் வறுத்து இதில் கொத்தமல்லி அப்புறம் இந்த சீரகம் மிளகு இதெல்லாம் வறுத்துங்க, எல்லாம் கொண்டு போய் இதில் மிஷினில் கொண்டு போய் வறுத்து அடி வச்சுட்டா வருஷமானாலும் கிடையாது. வருஷம் பூரா மிளகாய் பொடி நாங்களே தான் செஞ்சுக்குவோம். ஓகே, அதாவது நீங்கள் வெளியே மிளகா பொடி வாங்குறதே இல்லை? வாங்குறது இல்லைங்க, கடையிலெல்லாம் வாங்க மாட்டேங்க. நீங்களே வச்சுக்கிறீங்க மிளகா பொடி தயாரிச்சு இல்லைங்களா? 2 கிலோ 3 கிலோ வச்சுட்டா அது ஒன்றும் கிடாதுங்க. இங்கே இந்த எருவு எடுத்து போட்டு இதை இதை பண்ணுங்க. தண்ணி இல்லைங்க, தண்ணி இருந்திருந்த மிளகா செடி நல்லா இருந்தது பாருங்க. இது எல்லாம் பூராங்க அங்கேருந்து பைப்பு இருக்குங்க உள்ள, அதை கொண்டு வந்து போரில் மாட்டி போட்டுதானே அப்படியே இதில் வந்து இது பண்ணிடுங்க. இப்போ மிளகாய் எப்படி வளர்க்குறீங்க? அந்த மிளகாயை ஒரு 2 காட்டுங்கய்யா. பாருங்க, இதாங்க மிளகாய் பாருங்க. தண்ணி இல்லாமல் இதாகிடுச்சுங்க, இல்லாட்டி நல்லா இருக்குங்க. இதுதான் மிளகாய் செடி. இது பாருங்க, இது அப்படியே விட்டதுன்னா பழ பாருங்க அந்த மாதிரி சிவப்பாக வந்துருங்க. அதை எடுத்து காய வச்சு அது வத்தல் ஆயிருங்க. இது பச்சையாக இருக்கிறதுங்க கடைக்கு கொடுப்போம், நாங்கள் கடைக்கு கொடுக்கறது இல்லைங்க, அப்படியே வச்சுக்கிறீங்க. ஆமாங்க, யூடியூஸுக்கு அதுக்கு தான் பண்ணிக்கிறீங்க. வேறு எதுக்கும் இது பண்ணுறதில்ல. எத்தனை செடி இருந்தது என்னங்க? சுமார் எத்தனை செடி போட்டிருக்கீங்கய்யா? இது ஒரு 1000 செடி இருக்குங்க. 1000 செடிகள். ஆமாங்க, கீழேயே கொஞ்சம் விட்டோங்க, அதுலேயும் தண்ணி இல்லைங்க. தண்ணி பற்றாக்குறையினால இது இல்லாட்டி நல்ல இதாக இருக்குங்க, பச்சையாக இருக்குங்க. பாருங்க அங்கே இருக்குது இல்லைங்க? ஆமாங்க, அந்த மாதிரி நல்ல பச்சையாக இதாக இருக்குங்க. சரிங்க. இது ஒரு ரம்மியமான கிராமம் தான் இல்லைங்களா? ஆமாங்க, கிராமம் தாங்க. ஆனால் இப்போ எல்லாம் அப்படியே இதை மாறிட்டு வருதுங்க. முதல்ல யார் நீங்கள் வந்ததுன்னா இப்போ 100 பேர் இந்த மாதிரி புதுசாக வந்ததுன்னா யார் என்னன்னு கேட்பாங்க. ஆனால் இப்போ யாரும் கண்டுக்கிறது இல்லை. காலேஜ் வந்துருச்சு, அதனால அதுக்கப்புறம் பசங்க அவங்க எல்லாம் வர்றதுனால யாரும் கண்டுக்கிறது இல்லை. இல்லாட்டி இங்கெல்லாம் யாருமே வந்தாலும் புதுசாக யார் வந்தாலும் உடனே யார் எந்த ஒரு என்ன ஏதுன்னு அங்கேயே விசாரிச்சிருவாங்க. அதான் அந்த மாதிரி இருந்ததுங்க. இப்போ நாகரிகம் மாற இதாகி போச்சுங்க. சரிங்க. இதெல்லாம் பூரா முதல் பட்டி தான் போடுவாங்க நாங்கள். அதாவது ஆடு அது எங்கள் அப்பா இருக்கும்போதுங்க, அப்புறம் மாடு எல்லாம் இங்கேயே கட்டிடுவோம். படலில் அந்த இது போட்டு அது அப்படியேங்க. இது வெறும் இதுதாங்க, மழையிலேயே சோளம் 10 மூட்டை 15 மூட்டை விளையும். அப்புறம் அதே மாதிரி நாங்கள் எதுவுமே இதுக்கே வாங்கினதே இல்லைங்க. மொச்சை, துவரம்பருப்பு, உளுந்து பருப்பு எல்லாமே இதுலேயே தான் விளையுங்க, மூட்டை கணக்கில் விளையுங்க. இப்போ அதெல்லாம் போயிடுச்சுங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் ஏறு அது எப்படி என்னாலும் நாங்கள் நினச்சப்போ மாடு கட்டி ஏறு விழுவார் எங்கள் அப்பா. அதெல்லாம் நாங்கள் விழுததே இல்லைங்க. அவர் இருந்தப்போ நல்லா இருந்ததுங்க. அப்புறம் இப்போ அப்படியே இது பண்ணி எல்லாம் மாறிடுச்சு இல்லைங்களா? சரிங்க, அது நல்லா இருக்குங்க. அது காலையில் வந்ததுன்னா நாங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முதல்ல ஷிஃப்ட்டு இருக்கும்போது வந்து அதை எடுத்து வச்சுட்டு போயிடுவோம். அப்புறம் அவர் எல்லாமே பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருப்பாருங்க. நல்லா இருந்ததுங்க. அந்த காலம்லாம் திரும்பி வராதுங்க. அதெல்லாம் அதுதானுங்க நல்லா இது. அந்த இதில் நாங்கள் இது பண்ணோம். என்ன இந்த உண்ணி தான் வந்துடுதுங்க. உண்ணி வந்ததுன்னா அதுக்கு இது பண்ணணும். அப்புறம் செனை ஊசி போடணுங்க. கம்பவுண்டர் வந்துங்க இங்கேயே ஊசி போட்டு இது பண்ணிட்டு போயிடுவாருங்க. மாடுங்க இப்போ ஒன்று செனைங்க, ஒன்று கறந்து ஒத்தக்கறவைங்க, இன்னொன்று அது இதுங்க கடாரி இது இருக்குங்க. ஊசி போட்டிருக்குறேங்க. செனை நின்றுட்டேன்னா பால் கறந்து நாங்கள் இது மாட்டுக்கு இதெல்லாம் போடுறது இல்லைங்க. இந்த மற்றவங்கெல்லாம் இந்த கழுநீர் அது இதெல்லாம் போடுவாங்க. நாங்கள் அதெல்லாம் இல்லைங்க. பருத்தி கொட்டை புண்ணாக்கு இது மட்டும்தாங்க.
போடுறேங்க, போட்டு வளர்த்துறேங்க. அது போட்டு தானே மாடு கெட்டு போயிருங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ரேஷன் அரிசி அது இதெல்லாம் சாப்பாடு இது பண்ணுன்னா அதெல்லாம் போடுறது இல்லைங்க. அவங்க ஊசி போடுறவங்கள அதெல்லாம் தயவு செய்து போட்டுறாதீங்க. அதுக்காகவே ஊரில் இருந்து இங்கே கொண்டு வந்து செட்டு போட்டு இங்கே இது பண்ணிட்டோம். ஊரில் எங்களுக்கு செட்டு இருக்குங்க, அங்கே கட்டிட்டு இருந்த பக்கத்து வீடெல்லாம் கொண்டு வந்து தாலியில் ஊற்றிடுறாங்க. அதனால் அதுக்காகவே இங்கே கொண்டு வந்துங்க பருத்திக்கொட்டை புண்ணாக்கு மட்டும்தான் நாங்கள் போடுறோம். பருத்திக்கொட்டை புண்ணாக்கு எங்களது ஏதோ அந்த இது பண்ணால் கொஞ்சம் தான் இருக்குங்க. வாரத்துக்கு ஒரு தடவை அந்த கழுநீர் கொண்டு வந்து கொடுப்பீங்க. மாட்டுக்கு என்னென்ன மாதிரி தீவனங்கள் வந்து நம்ம கொடுக்குறது நல்லதுங்க ஐயா? தீவனம் பசுந்தீவனம் பாருங்கள், இது மசாலா புல் அதுதான் நல்லதுங்க. அதுக்கு தண்ணி இல்லாதனால இப்போ தட்டு இருக்குங்க, சோளத்தட்டு, அது காய வச்சு போட்டு வச்சுருவாங்க. அதை எடுத்து போட்டு இருக்கிறேங்க. அப்புறம் அப்படியே கொண்டு போய் கொஞ்சம் பசு இதுக்கு இது பண்ணி கட்டிடுவாங்க. மேக்கங்க அந்த சைடு தட்டு இருக்குங்க கொஞ்சம், அது மேய்ஞ்சிட்டு அப்புறம் கொண்டு வந்து வெயில் ஆகும்போது இங்கே கட்டிடுவாங்க. ஐயாக்கு வயசுங்க? வயசு 75ங்க. 75 ஆச்சுங்களா? ஆமாங்க. நான் எல்லாம் டோலியில் ஒர்க் பண்ணேன். அப்படிங்களா ஐயா? சரி சரி. தென்னைமலை தெரியுமில்லைங்க, லட்சுமி சொல்லுங்க. அதில் இந்த ரிட்டையர் ஆனதுலேருந்து 2009 பண்ணிகிட்டு இருக்கலாம். 75 ஆயிடுச்சுங்க. நான் டீ காப்பி எல்லாம் குடிக்கிறது இல்லைங்க, சின்னதுலேருந்தே அது பழக்கம் இல்லைங்க. இது ஏதோ மோர் இது மட்டும்தாங்க கொடுப்பேன். டீ காபி குடித்தா நமக்கு வயசாயிருங்களா ஐயா? இல்லை, வயசு இல்லைங்க, அது என்னமோ எனக்கு குடிக்கிற பழக்கமே சின்னதுலேருந்தே இல்லைங்க. அது சூடாக இருக்கிறதுனாலங்க அது குடிச்சதுன்னா ஒரு மாதிரியாக இருக்கு. அதனால காலையில் எழுந்திரிச்சது எப்போதும் மாதிரியாக இருக்குங்க. என்னங்க ஐயா? அதாவது ஜீரணமாகாதுங்க. வேலைக்கு போகும்போதேங்க அங்கே கம்பெனிலேயே பிடிச்சிக்குவாங்க, ஆனால் டீ காப்பி குடிக்க மாட்டேன். சரிங்க. அது எனக்கு என்னமோ பிடிக்கிறது இல்லைங்க, சின்னதுலேருந்தே அப்படி ஆகி போச்சுங்க. மழை வந்து இந்த வருஷம் ரொம்பவே பொய்த்துருச்சு. அதாவது மழையே இல்லை. அப்படியே ஒரு ஏரியாவை பார்க்கும்போது அப்படி ரொம்ப வறண்ட பூமியாக இருக்குது. இல்லைங்களா? இந்த மழை இல்லாமல் இருந்தால் நீங்கள் ரொம்ப சிரமப்படுவீங்களா ஐயா? ஆமாம், ரொம்ப சிரமம் தாங்க. மழை இல்லைன்னா ரொம்ப சிரமம் தாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச இதில் இருந்துங்க, அங்கே அந்த காலேஜுக்கிட்ட ஒரு குட்டை இருக்குதுங்க, அது அந்த மலையிலிருந்து வந்து அந்த தண்ணியெல்லாம் சேருங்க. எப்பவும் குட்டை நம்பிடுங்க, ஆனால் வெளியே வராதுங்க. இந்த 2 வருஷமாக குட்டை நம்பி வெளியே இந்த பள்ளத்தில் தாங்க இது காரமடை போய் அங்கே சேருங்க. ஒரு மாதம் 2 வருஷம் தண்ணி போச்சுங்க. இந்த வருஷம் சுத்தமாக அந்த குட்டையே நம்பலிங்க, இங்கேயே தண்ணியே ரொம்ப ட்ரை தாங்க. அதாங்க பாருங்கள், போன வாரங்க 4 பார்த்து மிளகா செடிக்க இது பண்ணேன். அப்புறம் 2 நாள் கழிஞ்சதுன்னா 3 பார்த்தே வந்தது. சரி, இது ஆகாதுன்ட்டு அப்புறம் தென்னை மரத்தை மட்டும் காப்பாற்றிட்டு அதுக்காக தண்ணி இது. இந்த பள்ளம் வந்து அந்த ரங்கமணி பள்ளம்னு சொல்லுவாங்க. ரங்கமணி பள்ளங்க. இது போயிங்க அந்த காரமடை ஜாயிண்ட் ஆக எங்கன்னா அந்த இது ராகவேந்திர அங்கே ஜாயிண்ட் ஆகி அப்புறம் அடுத்த குட்டைக்கு போய் அதுல இருந்து அப்புறம் பெல்லாதி குட்டைக்கு. அதுதான் இந்த பள்ளம். அதுதான் அது நிறைஞ்சா இப்படி தான் போகும். ஆமாங்க. சரி, இந்த மாடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லிட்டர் பால் வந்து கிடைக்குங்க ஐயா? எங்களது ரொம்ப கம்மி தாங்க, நாங்கள் கவனிப்பு கம்மிங்க. அங்கே இங்கே போகிறதுனாலேங்க நல்லா இது பண்ணுதுன்னா மாடு எப்படியோ ஒரு 5 லிட்டர் 6 லிட்டர் 2 மாடு 3 மாடு கறந்ததுன்னா ஓரளவுக்கு வருங்க. சரிங்க. ஐயா அந்த மாதிரி இது இல்லைங்க, கவனிப்பு கம்மிங்க. அது என்னன்னா அதான் அந்த சாப்பாடு அது இதெல்லாம் கழுநீரெல்லாம் போட்டு நிறைய வருங்க. அதையும் நாங்கள் போடுறது இல்லைங்க, எங்களுக்கு வீட்டு செலவுங்க. வீட்டு செலவுக்கு மட்டும் இது பண்ணுவோம். அப்புறம் மிச்சம் இருக்கிறதையே சொசைட்டிக்கு கொண்டு கொடுத்துருவீங்க. உங்களோட தோட்டத்துக்குள்ளே வரும்போது ஒரு சின்னதாக ஒரு பைப்பு வச்சு ஒரு தடுப்பணை மாதிரி போட்டிருக்கீங்க. ஆமாங்க, எல்லாம் பண்ணலான்ட்டு இருக்கிறாங்க. பொருளாதாரம் கம்மிங்க. போர் போட்டேங்க, 3 போர் போட்டு ஃபெயிலியருங்க. சரிங்க. ஃபெயிலியரு. அது தவிர கரண்ட் இது பண்ணுறதுனால மீட்ரு வச்சு தான் கட்டணம் இது பண்ணுறாங்க. அதை இருக்கிற தண்ணி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ இது பண்ணலான்ட்டுங்க. இப்போ தென்னை மரம் ஒரு 30 மரம் வச்சுருக்குறேங்க. மிளகாய் செடி பாருங்க வச்சுருந்தேங்க. மழை வந்திருந்தால் நல்லா இருந்திருக்குங்க. இப்போ தண்ணி பற்றாக்குறைங்க. அதனால் இந்த தென்னை மரத்துக்கு மட்டும் இது பண்ணிட்டுங்க மிளகாய் செடிக்கு கட்டலைங்க. மழை வந்ததுன்னா அது ஏதோ இது பண்ணுங்க, வீட்டு செலவுக்கு ஏதோ இது பண்ணலான்ட்டு பண்ணிகிட்டே இருக்கோம். எத்தனை ஏக்கர் இடம் இருக்குங்க ஐயா நம்மளுக்கு? இடம் எனக்கு 4 ஏக்கரா இருக்குங்க. அங்கே அது லாஸ்ட் வரைக்கும் இருக்குங்க. அந்த தென்னை மரம் இருக்குல்ல, அது வரைக்கும் இருக்குங்க. ரோடு பேஸ்லேயே தாங்க. ஆனால் இருக்கிறது இப்போ இந்த இதில் போட்டுங்க ஃபெயிலியர் ஆனதுனால ஒரு கொஞ்சமாக ஒரு 1/2 ஏக்கரா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க.
உங்களை பார்க்கும்போது எனக்கு நடிகர் சுந்தர்ராஜ் ஞாபகமாகவே இருக்குது. அதே மாதிரி இருக்கிறீங்க ஐயா. என்னங்க அந்த மாதிரி இல்லை, அவரோட ஃபேஸ் கட் உங்களுக்கு ஒரே மாதிரி. என்னமோ தெரியலைங்க. சுந்தர்ராஜ் அவர் பார்த்துருக்குறேங்க. நேரில் பார்த்துருக்குறீங்களா? நேரில் பார்க்கலைங்க, சினிமாவில் தாங்க. நல்லா காமெடியாக பேசுவார் அவர். நல்ல காமெடி தாங்க. கோயம்புத்தூர் தானே அவர். ஆமாம், கோயம்புத்தூர்காரர் தாங்க. அவங்க ரிலேஷன்னு எங்கள் ஊரில் இருக்கிறாங்க. ஓ அப்படிங்களா? ஆமாங்க. சரி சரி. அது அவர் இங்கே வர்றதில்ல, அவங்களுக்கு ரிலேஷன்னு ஒரு பொண்ணு இங்கே கட்டி கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்களா? அங்கே ரோடு ஓரத்தில், அது தண்ணீர் பந்தல்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து போனவங்க தாங்க இங்கே அந்த தண்ணீர் பந்தல்னு சொல்லி அந்த சர்வால் இது இருக்குல்லங்க, அங்கே இங்கே. சரிங்கய்யா, அதாவது உங்களோட விவசாயத்தை பற்றியும் மாடு வளர்ப்பை பற்றியும் நிறைய தகவல்கள் பயந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. வணக்கங்க. ஐயா வந்து பார்த்தீங்கன்னா 75 வயது ஆயிடுச்சுன்னு சொன்னார். ஆனால் என்னால் நம்பவே முடியல. இன்னும் விவசாயத்தில் ஒரு சாதனையாளராக தான் இருக்கார். ஸோ இந்த ஒரு காணொலி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு இளைய தலைமுறைக்கு ஐயா வந்து ஒரு முன்னுதாரணமாக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்து காணொலி வழியாக சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாரன் டிவியும் தொடர்ந்து பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ண தவறாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.